வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்புடையீர், நமது காமராஜபுரம் கோயில் எல்லைக்கு உட்பட்ட கோயில், குளம், ஏரி, தோப்பு சார்ந்த இடங்கள் குறித்த அனைத்து தகவல்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள். இப்போது அதற்கான ஏலம் நடைபெறுகிறது. அதற்கான ஆரம்ப விலை ரூபாய் 1 லட்சம், 2 லட்சம், 2.5 லட்சம், 3 லட்சம், 3.5 லட்சம், 5 லட்சம். கேளுப்பா. 6 லட்சம், மேடம், உங்க அனுமதியோட 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம். அம்மா சரி, 40 லட்சம், 50 லட்சம், 60 லட்சம், 90 லட்சம், 1 கோடி. சரவணா, அம்மா என்னம்மா? உட்கார்ப்பா. இல்லம்மா, அப்புறம் என்ன, இதுக்கு மேல ஏலம் கேட்க ஆளும் இல்ல, பணமும் இல்ல. முடிச்சு விடுங்க. 1 கோடி 1 தரம், 1 கோடி 2 தரம், 1 கோடி 3 தரம். காமராஜபுரம் கோயில் நிலம் குத்தகை விலை அதிகப்படியான தொகையை கொடுத்து ஏலம் எடுத்த அகிலாண்டேஸ்வரி அவர்களுக்கு இந்த ஏலம் செல்கிறது. என்ன சுப்பியா, காசி வாங்கிட்டு பேசாம உட்காந்துருக்காங்க? பாரு, என்ன அமைதியா இருக்கீங்க? எல்லாம் வாழ்க சொல்லுங்க. ஏலம் எடுத்த அகிலாண்டேஸ்வரி அம்மா, 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 ஏலம் எடுத்த அகிலாண்டேஸ்வரி அம்மா. ரெக்கார்ட்ஸ் எடுங்க. ஏய், என்ன ஜெயிச்சிட்டேங்கிற திமிரா? நான் தான் உனக்கு விட்டு கொடுத்துருக்கேன். நான் ஒன்னும் விட்டு கொடுக்க சொல்லலையே. நீங்க எத்தனை லட்சம் ஏலம் கேட்டிருந்தாலும் நான் அதை விட அதிகமா 1 ரூபாய் வச்சுதான் இந்த ஏலத்தையே முடிச்சிருப்பேன். காசு இருக்கிற திமிருல நீங்க ஏன் அப்படி தப்பா நினைக்கிறீங்க? பின்ன உப்பு சப்பு இல்லாத இடத்த கோடியில கொடுத்து வாங்குறேன்னா அதுக்கு பேரு பணத்திமிரு இல்லாம வேற என்ன? இத பணத்திமிருன்னு ஏன் நினைக்கிறீங்க? பாசம்னு நினைச்சுக்கோங்க. என் பொண்ணோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் ஏதாவது பெருசா வாங்கி தருவேன். இந்த வருஷம் என் பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது. அடுத்த வாரம் இந்த ஏலம் எடுத்த இடம் அவளுக்கு பரிசு. இது நான் என் பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசம். என் பொண்ணுக்கு கூடிய சீக்கிரமே நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அதுக்குள்ள அவ பேர்ல எவ்வளவு சொத்து வாங்க முடியுமோ அவ்வளவையும் வாங்கி அவ பேர்ல எழுதி என் பொண்ணுக்கு நான் சீரா கொடுக்க போறேன். மேடம், எதுக்கு அவங்க கூட எல்லாம் பேசிட்டு? நீங்க வச்சிருக்கீங்களே காரு, அந்த ஒத்த காருடைய விலைக்கு அவங்க மொத்த சொத்தும் தேராது. வாங்க, வந்து கையெழுத்து போடுங்க. சுப்பியா, ஏலோனா யாராவது ஒருத்தர் எடுத்துதான் ஆகணும். அத ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். இப்படி பொறாமப்படக்கூடாது. ஏய், எனக்கு நீ புத்தி சொல்லாத. அந்த தகுதி எல்லாம் உனக்கு கிடையாது. இன்னைக்கு வேணா நீ என்ன ஜெயிச்சுட்டு தான் இருக்கலாம்.
ஆனா என்னைக்கா இருந்தாலும் உன்னை நான் ஜெயிச்சு தான் காட்டுவேன். ட்ரை பண்ணுங்க. ம்? அம்மா என்னம்மா? விடுப்பா. அம்மா என்னாச்சுமா? ஒன்றும் இல்லப்பா. இல்ல நீங்க இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லம்மா. உங்களை இப்படி பார்க்கிறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா என் அம்மா பத்தி எனக்கு தெரியாதா? ம்ஹும். நீங்க நீங்களாவே இல்லம்மா. என்னாச்சு சொல்லுங்கம்மா. அவமானமா இருக்கு சரவணா. யாரோ எங்கேருந்தோ வந்த ஒருத்தி வந்து ஏலத்துல நம்மள ஜெயிச்சிட்டான்னு நினைக்கிறப்போ உடம்பெல்லாம் கூசுது. இத்தனை வருஷத்துல நான் ஒரு காரியத்துக்காக நின்று அதுல நான் தோத்ததே இல்லை. தோத்ததை விட யாரோ ஒருத்தி வந்து என்னை ஜெயிச்சிட்டான்னு நினைக்கிறப்போ என்னால் அதை தாங்கிக்கவே முடியலப்பா. விடுங்கம்மா, இது இல்லைன்னா இன்னொன்னு. அப்படி என்னால விட முடியலையேப்பா. அந்த அகிலாண்டேஸ்வரி என்ன வேணும்னே அவமானப்படுத்தின மாதிரி இருந்துச்சு. அம்மா உங்க மனசை கஷ்டப்படுத்துற யாரையும் நான் சும்மா விட மாட்டேம்மா. அவங்கள என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். நான் சொல்றப்ப அதை செய்ப்பா, அது போதும். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேம்மா. என் புள்ள இருக்கிறப்போ நான் எதுக்குப்பா கவலைப்படணும்? நான் நினைச்சதை சாதிப்பேன்ப்பா. கண்டிப்பா இன்னைக்காவது ஒரு நாள் அந்த அகிலாண்டேஸ்வரி மூஞ்சில கரிய பூசுவேன். என் சரவணன் இருக்கிறப்ப நான் எதுக்குப்பா கவலைப்படணும்? அப்பாடா, இப்பதாம்மா உங்க முகம் பளிச்சுன்னு மாறி இருக்கு. நீங்க எப்போ இப்படிதாம்மா இருக்கணும். என் புள்ள என் பக்கத்துல இருந்தா போதும்பா. நான் இதே மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிப்பேன். அந்த அகிலாண்டேஸ்வரி மாதிரி லட்சம் பேர் வரட்டும், நான் கவலைப்பட மாட்டேன். நீ தைரியமா வண்டி ஓட்டுப்பா. சிவசாமி, நான் எதுக்குப்பா, நீ மட்டும் போயிட்டு வாயேன். அட வாப்பா, பெரியவங்க பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டா எப்பயாவது பிரயோஜனமா இருக்கும்.